வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. பெண்களின் உயர்வை வலியுறுத்தியவர் மகாகவி பாரதியார். அவரது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. நடிகர் விஜயை பார்ப்பதற்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது. திமுகவில் இணைந்த பி.டி. செல்வகுமார் பேட்டி. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 10,000 ரூபாய் பயண கூப்பன் வழங்கப்படும். இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் மற்றும் பயனடைந்த மகளிரின் அனுபவங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாகவும் இது நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்திய முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சி நிர்வாகத்தில் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும் மக்களவையில் தமிழச்சி தங்கபாண்டியன் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டின் நீண்டகால ஆட்சியாளர் கலைஞருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் அரசியல் தலைவர்கள் ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர் உள்ளிட்டோர் பாரத ரத்னா விருது பெற்ற தலைவர்களாக திகழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் உயர்வை வலியுறுத்தியவர் மகாகவி பாரதியார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். புரட்சிகர எழுத்துக்கள் மூலமாக எண்ணற்ற மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய மகாகவி பாரதியின் 143வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், நமது திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் பாட்டுக்கோரு புலவன் பாரதி மறைவேதிய நூற்றாண்டினையொட்டி அவரது புகழ் பரப்பும் 14 சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி வருவதாக பதிவிட்டுள்ளார். பாரதியாரின் நினைவு நாளினை மகாகவி நாள் என கடைபிடிக்கவும் அறிவிப்பு வெளியிட்டதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். சிந்தனை, சொல், செயல் என அனைத்திலும் புதுமையை நோக்கி விரைந்து தமிழ் சமூகத்திற்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதியின் பெருமையை 8 திக்கும் கொண்டு சேர்ப்போம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயை பார்ப்பதற்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது என திமுகவில் இணைந்த அவரது முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கலப்பை மக்கள் இயக்க நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளருமான பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். கலப்பை மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய பி.டி. செல்வகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் 100 பேருடன் அண்ணா அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டு முதலமைச்சருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பி.டி. செல்வகுமார் திமுகவின் கட்டமைப்பு தன்னை ஈர்த்ததால் அக்கட்சியில் சேர்ந்தேன் என்று தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜயை பார்ப்பதற்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்றும் பி.டி. செல்வகுமார் கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த திமுகவின் கட்டமைப்பு என்னை மிக சிறப்பாக ஈர்த்தமையால் அந்த நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் போது
கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக செய்வதை விட இன்னும் சிறப்பாக இந்த மக்களுக்கு அதிக நன்மைகள் செய்ய முடியும். நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டாக இன்றைக்கி அதில் இருக்கிற ஒரு 7 பேரை சொல்கிறேன். 7 பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா? அது புசி ஆனந்தா இருக்கட்டும், அது வெங்கட்ராமனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை. இண்டிகோ விமான ரத்து மற்றும் தாமதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பயண கூப்பன் வழங்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. விமானிகளுக்கு அதிக ஓய்வு கொடுக்கும் புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக விமானிகள் பற்றாக்குறையால் தொடர்ந்து 10வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் இண்டிகோ நிறுவனத்திற்கு போதிய அறிவுறுத்தல்களையும் கட்டுப்பாடுகளையும் வழங்கியுள்ளதாகவும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக இண்டிகோவில் 5% விமான சேவை குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான சேவை பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு டிசம்பர் 3 முதல் 5ஆம் தேதி வரை விமான தாமதம் அல்லது விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பயண கூப்பன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயண கூப்பனை அடுத்த 12 மாதங்கள் வரை பயன்படுத்தலாம் எனவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளம் உட்பட 5 மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே சென்னை வானகரத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் அப்புராசபுத்தூரில் கோவிலில் இருந்த ஐம்பொன் சிலையை திருடிய இளைஞர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தரங்கம்பாடி அப்புராசபுத்தூரில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இருந்த சுமார் 70,000 ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் அம்மன் சிலை மற்றும் பித்தளை பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் அர்ச்சகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை பூக்கொள்ளை தெற்கு தெருவைச் சேர்ந்த ராஜசேகரன், முகமது அலி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த ஐம்பொன் அம்மன் சிலை மற்றும் பித்தளை பொருட்களை மீட்டதோடு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் பல்வேறு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் ஒரு வழி தடத்திலிருந்து இருவழி தடமாக மாற்றும் பணிக்கென 25,63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட உள்ள லாரியின் சேவைகளையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்தில் இருந்த ஆடு மற்றும் கன்றுக்குட்டிகளை திருநாய்கள் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆடுகளை திருநாய்கள் கடித்து குதறும் வீடியோ பதிவு காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பாக உலக எய்ட்ஸ் தினம் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு மனித சங்கிலி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அப்போது 3 சக்கர வாகனங்களில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் கழிப்பறை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வந்த வணிக வளாகத்தை இடிக்க முயற்சி செய்வதை கண்டித்து அப்பகுதி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கட்டிய புதிய வணிக வளாகத்தில் 80 கடைகள் உள்ள நிலையில் கடைகளில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பறை போதுமானது இல்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வணிகர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூடுதலாக புதிய கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தந்த பிறகே பழைய கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் இணை இயக்குநரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சியினர் மற்றும் இயக்கங்கள் சார்பில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மக்களின் அத்தியாவசிய தேவையான மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை ஆகி பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதற்கான தரம் எதுவும் உயர்த்தப்படாமல் இந்த மருத்துவமனை மக்களுக்கு பயன்படாத வகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். இங்கே டாக்டர்கள், மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மருத்துவர்களை உடனடியாக மருத்துவத்துறை நியமனம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த போராட்டம் தமிழக முதல்வருக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்கும் நேரடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மயிலாடுதுறை மக்களுடைய மிகப்பெரிய அத்தியாவசிய தேவை, திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் எந்த நோய் வந்தாலும் அங்கே உடனே எழுதி அனுப்பக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. இது அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மயிலாடுதுறை மக்களுக்கு இந்த அரசு கனிவோடு பல்வேறு செயல்பாடுகளை இந்த மருத்துவமனையினுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 203 பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட அசோக் நகர் பகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி துணை மேயர் லியாகத் அலி, மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பற்றிய பரப்புரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் பகுதியில் உள்ள கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் நல்லாம்பாளையம் கிராமத்தை கஞ்சனூர் ஊராட்சி ஒன்றிய எல்லையுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பொதுமக்களை போலீசார் கைது செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணை யூனியன் இவங்களுக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை, பஸ் வசதி இல்லாமல் அதை சுற்றி உள்ள 7 செம்பொன்னு, சிறுவாலை, சூரப்பட்டு இது போன்ற கிராமங்கள் பக்கத்தில் ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் உள்ள ஊரை எல்லாமே காணையில் சேர்க்குறாங்க. நாங்கள் கடைசியில் இருக்கிற நல்லாப்பாளையத்தை கிட்டத்தட்ட பஸ் வசதி இல்லாமல் 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அந்த கஞ்சனூர் ஒன்றியத்தை. அதனால் கஞ்சனூர் ஒன்றியம் பிரிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்றியம் இப்போ பிரிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அலுவலகம் எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப போக்குவரத்து கஷ்டமாக இருக்கும். அந்த அலுவலகத்தை அன்னியூர்லேயோ பனமலைப்பேட்டையிலையோ எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் புறக்கணிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த காவிரிப்பட்டு பகுதியில் இடிந்து விழும் நிலையில் அபாயகரமாக உள்ள நிழற்கூடத்தை அகற்றிவிட்டு புதிய நிழற்கூடம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராணம் குன்னம் கிராமத்தில் தனியார் கல்குவாரி அமைப்பதற்கு இன்று பூமி பூஜை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கல்குவாரி நபர் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 96,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
நேற்று உயர்ந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்றும் சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 12,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 96,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் இன்றும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 209 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் இருக்க ஜெலன்ஸ்கி போரை நடத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போரால் பெருமளவு உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் முயற்சி செய்து வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இதனிடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2019 முடிவடைந்தது. ஆனால் ரஷ்ய படையெடுப்பால் உக்ரைனில் போர் சட்டம் அமலில் இருப்பதால் தேர்தல் தடைபட்டுள்ளது. தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்திற்கு உக்ரைன் அதிபர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதுகுறித்து பேசிய ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர் விவகாரத்தில் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும், தேர்தலை காலம் தாழ்த்தவே போரை நீட்டிப்பதாகவும் விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஜெலன்ஸ்கி, உக்ரைனில் தேர்தல் நடத்த தயாராக உள்ளோம் எனவும், வாக்குப்பதிவிற்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் அடுத்த 2 முதல் 3 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. பெண்களின் உயர்வை வலியுறுத்தியவர் மகாகவி பாரதியார். அவரது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. நடிகர் விஜயை பார்ப்பதற்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது. திமுகவில் இணைந்த பி.டி. செல்வகுமார் பேட்டி. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு 10,000 ரூபாய் பயண கூப்பன் வழங்கப்படும். இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.